மத்தேயு 23 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? நல்லா கவனிங்க. பலிபீடம் என்ன பண்ணுதான்? காணிக்கைய பரிசுத்தமாக்குறது. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் தான் யாரையா? பலிபீடம். இந்த பலிபீடத்தில் அக்கினி பரிசுத்த ஆவியாகிய அந்த தேவாதி தேவன் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணும்போது, எனக்கு அக்கினி மதுளாய் அவர் இருக்கும்போது அவர் என்ன பண்றாராம்? நல்லா கவனிங்க. என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார், என் பிள்ளையை பரிசுத்தப்படுத்துகிறார். எதுக்காக பரிசுத்தப்படுத்துகிறாரு? வாசிப்போம். ஏசாயா என்ன சொல்றாரு பாருங்க. அவரை கேட்டா சொல்லுவாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு பாருங்க. ஏசாயா 6 அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். நல்ல கவனிங்க. இங்க ஏசாயா பதறான். ஆண்டவர் திடுதிப்புன்னு அவன் போய் ஜெபம் பண்ண போனான். அவன் எப்பவுமே கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் நம்மளாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சபையில் சொல்லுவாங்க பாஸ்டர்மாருங்களாம், ஏசு இந்த இடத்துல இருக்காரு, ஏசு நம்ம மத்தியில் உலாவுறாரு. இவங்க சும்மா கம்பி கட்டுற கதெல்லாம் விடுவாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க? உண்மைதானே? டிவிலெல்லாம் நீங்கள் பாருங்கள், யூடியூப்லலாம் பாருங்கள். எத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க? எல்லா பாஸ்டர்மாரையும் கிளிக்கிறாங்க. உண்மைதானே? அந்த மாதிரி கிழிச்சதை கேள்விப்பட்ட ஆள் யாரு? இந்த ஏசையா. நல்லா கவனிங்க. இங்கே வரும்போது அவர் தீர்க்கதரிசி. அவர் நம்மளை போல ஒரு சாதாரண ஆள் தான். தேவாலயத்துக்கு எல்லாரும் போல ஜெபிக்க வந்த மனுஷன் தான். நல்லா கவனிங்க. இங்க வரும்போது திடுதிப்புன்னு என்ன ஆகிப்போச்சு? தேவாலயத்துல ஏசப்பா முன்னாடி தோன்றிட்டார். நல்லா கவனிங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால தேவாலயம் நிரம்பி இருக்கு. திடுதிப்புன்னு ஏசப்பாவை பார்த்த உடனே இவனுக்கு அடிச்சுக்குது மனசெல்லாம். என்னன்னு, ஆஹா, நாம இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் என்னது? உண்மைதான். ஊழியக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். தேவாலயத்தில் தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார் என்றது உண்மைதான். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீங்களோ உங்க மத்தியில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது உண்மைதான். என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்துல நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது உண்மைதான்ன்றது இப்பதான் தெரிய வந்தவொடனே இப்ப ஐயாவுக்கு ஒண்ணு தெரிய வருது. என்னது? கொஞ்சம் முன்னாடி தான் ஃப்ரெண்டு கிட்ட கெட்ட வார்த்தையை பேசிட்டு வந்தேன். என்னது? துதிக்கிற இந்த வாயால நான் என்ன பேசிட்டு வந்தேன்? கெட்ட வார்த்தையை பேசிட்டு வந்தேன். அதனாலதான் அவன் சொன்னான். அந்த முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்றான்? நான் அசுத்த உதடுகளோ மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாயை என்ன பண்ணிட்டேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அசுத்தமாக்கிட்டேன், கெடுத்துக்கிட்டேன்.